Assalamualaikum, virtual hugs to all of you. Welcome back to my channel and thank you so much for choosing to watch this video. I have a feeling you notice pannirpinga, so let me just start off with that. I am wearing one of my new 90s. A lot of you taught me that this is called some alpine 90s in the fabric or something like that. Thank you, and the word life introduce pannadukku. And also in the colors choice, Sarba enkita actually pesinanga and they told me that திடீர்னு 90 செக்ஷன்ல வந்து நிறைய என்கொயரிஸ் வந்துச்சு. அப்போ அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்க, உங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்ட்டு. யூ ஹாவ் நோ ஐடியா ஹவு தட் மேட் மீ ஃபீல், பிகாஸ் நீங்கள் உண்மையிலேயே என்னை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க இனஃப், பிகாஸ் ஐ நோ தி எஃபர்ட் இட் டேக்ஸ் டு ஆக்சுவலி கெட் அப் ஃப்ரம் யர் ஹவுஸ், கோ டு அ கடை அண்ட் என்கொயர் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அந்த எஃபர்ட் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா ஐ ஃபீல் லைக் தட்ஸ் பிகாஸ் யூ ட்ரஸ்ட் மீ அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு பி worthy of it. பட் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ இஸ் ஜஸ்ட் அ லப வீடியோ. லெட் மீ பி கிளியர், இதில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு பெருசாக காட்ட போகிறது இல்லை. பட் என் சைடு ஆஃப் தி ஸ்டோரி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அபவுட் 2 particular topics which right now is everywhere in my life, where ஒன்று வந்து அழகே அழகில் வந்து ஒரு ஸ்லாப் சீன் அண்ட் இன்னொன்று வந்து எனக்கு கிடைச்ச ஒரு அவார்ட், ஷீ அவார்ட்ஸ்லேருந்து women of the decade தமிழ் டெலிவிஷனுக்கு. ஸோ அது ரெண்டுத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எனக்கு அழகே அழகு ஷூட்டிங் இருக்குது. ஸோ அந்த ஷூட்டிங்க்கு ரெடி ஆகும்போதே நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன், பட் எதுவுமே எடுத்துகிட்டு வரலான்னு கூப்பிடுங்க. ஓகே, ஸோ முதல்ல ஐ திங்க் வில் கோ இன் த க்ரானலாஜிக்கல் ஆர்டர் இட் செல்ஃப். ஃபர்ஸ்ட்டு வந்தது அந்த ஸ்லாப் சீன். அண்ட் ஐ ரிமெம்பர் அந்த ஒன்லைன் வரும்போது, ஒன்லைன்னு சொல்லுவாங்க, விச் தே மீன் இஸ், இப்போ ஒரு மாதமும் நாங்கள் ஸ்கெட்யூல் ஆரம்பிக்கிறோம், லைக் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடியே அந்த மாதத்தோட நாங்கள் ஷூட் பண்ண போகிற கதை வரும். எப்படி வரும்னா, ஒன்லைன் அது ஏன் சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு சீனுமே அதில் இருக்கிற டயலாக்ஸ் எல்லாம் வராது, பட் அந்த சீனில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு கண்டென்ட் மாதிரி சும்மா ஒரு இந்த ப்ரிலூட் அது மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுக்கு லைக் ஒரு புக்கு நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா அதோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சோண்டு எழுதுவாங்கல்ல, லைக் அந்த மாதிரி ஒரு 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 சீனை பற்றியோ குட்டி பேராகிராஃப்ஸில் எழுதி கொடுப்பாங்க. தட்ஸ் கால்ட் அ ஒன்லைன். ஸோ அந்த ஒன்லைனை படிக்கும்போதே எல்லாரும் சொன்னாங்க, ஓ இப்படி ஒரு சீன் இருக்க போகுது, இது ஒரு பெரிய சீன், இது வந்து இப்படி நடக்க போகுது, சுரேஷ் மதியை அரைஞ்சிருவாங்க, மதி சுரேஷை அரைஞ்சிருவாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படி ஒன்று நடக்க போகுதுன்னு தெரியும். அது ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காகவே இருந்துச்சு. ஓகே, அது எப்படி எடுப்பாங்க, எங்கே எடுப்பாங்க, அது என்ன மாதிரி ஒரு சீக்வன்ஸில் வரும்னு. அண்ட் ஆஸ் வி வர் ஷூட்டிங் வி ரியலைஸ்ட் அது எப்படி வரும், அந்த வாட் இஸ் கோயிங் டு பி த ப்ரீவியஸ் சீன் அண்ட் அது எப்படி ஃபாலோ அப் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் கேம் த டே தட் வி ஹேட் டு ஷூட் இட். அண்ட் யூனோ, of course in the unit everybody works with sincerity, everybody wants the serial to do really well. There's a lot of hard work that goes behind it. The entire team is very honest about their work because there are a lot of people doing it for the first time in terms of artists, music, engloda music which gets appreciated so much is done by somebody who's actually making music for serials for the first time. Leo solita, such a talent, so kutti, so young, but so talented and so kind and such a well brought up kid. அப்படின்னு தான் எனக்கு எப்போவுமே லியோ கூட பேசும்போதோ இன்டராக்ட் பண்ணும்போதோ தோணும். லைக் எவ்வளோ அழகாக வளர்த்துருக்காங்க இந்த பையனை, எவ்வளோ அழகாக அவனும் வளர்ந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அண்ட் அ லாட் ஆஃப் தி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எவ்வளோ தூரம் அவங்க கிராஃப்டில் குட்டோ, லைக் எங்கள் கேமராமேனாக இருக்கட்டும், எங்கள் டைரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாருமே நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்குள்ளே அப்படியே ஒரு இது நல்லா பண்ணணும் நம்ம அப்படின்ற ஒரு சின்சியாரிட்டி இருக்கும். ஸோ அதனால எல்லாருமே அப்படியே இந்த சீன் நல்லா வரணும், கேமராலாம் செட் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் லைக் an all artist combination. So everybody was just ready to do their part so well. And I remember the dialogues were leading up to it and everything, and then it had to be a slap. And usually ஒரு சினிமா ஸ்லாப்னு ஒன்று இருக்கும், which is like you know லைக் யார் அரையணுமோ அவங்க கையை கொண்டு வருவாங்க, யார் அந்த அறையை வாங்கணுமோ கரெக்டாக இப்படி அது வந்து ஒரு இதில் வரும்.
அதுதான் நான் சத்தியமாக இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பண்ணியிருக்கேன், தி சினிமா ஸ்லாப்ஸ். ஆனால் அதுக்கு வந்து இட் ஹாஸ் டு ஒர்க் இன் சம் ரியலி கிரேட் டைமிங் அண்ட் கேமரா ஆங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் சீட் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஸ்லாப் வந்து உண்மையிலேயே விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எடிட்டிங்கில் கேமரா ஆங்கிள் வைக்கிறதுல அந்த ஆர்டிஸ்டோட டெக்னிக் எந்த கரெக்டான டைமில் திரும்புகிறாங்களா, இது எல்லாமே வந்து ஹாஸ் டு ஒர்க் ஃபார் இட் டு பி அ சீட்டிங் ஷாட். மீனிங் அடியே விழாமல் அடி விழுந்த மாதிரி காட்டுறதுக்கு. ஸோ அதுதான் நாங்கள் ஆரம்பத்தில் பண்ணிட்டு இருந்தோம். தென் ஆர் டிரெக்டர் கேம் அண்ட் ஹி வாஸ் லைக், உண்மையிலேயே அடிங்க சூப்பராக வரும் அப்படின்னு. அண்ட் தென் ஐ ரிமெம்பர் ஐ வாஸ் லைக் டேக்கன் அபேக் ஆப்வியஸ்லி. பட் என்னை விட பிரேம் வாஸ் லைக், but how? Because Prem, obviously, he's so tall, he's such a strong man. So adnale he was like, "Ayyo na adikirda," and he kept saying sorry, and I was just like, yeah, it's okay, but let's just go for it. And it's not like palarana are andha madri illa, but we will touch, there will be a gentle impact. So adukapra we started doing that, and I remember now and ஒரு பட்டு நிறைய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் like not like a full-fledged slap, but you see like that, உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா அவ்வளோதான். பட் எனக்கு சுத்தமாக அது வலிக்காது, but there'll be an impact. ஸோ அவ்வளோதான் பண்ண சொன்னாங்க டைரக்டர், அண்ட் அவ்வளோ நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் அவர் வந்து ரொம்ப இப்படி உங்களுக்கு தெரியுதா, லைக் என்ன தொட்டும் தொடாமல் தான் பண்ணிகிட்டு இருந்தார். பிகாஸ் ஐ மீன் he is a nice guy. And then I remember we kept going for retakes because sir was like, the impact is not there, do it properly, just once do it properly and we'll be done with it அப்படின்ட்டு. So adukapro I think we did 2 rounds of good impact from Prem as well as from me. எனக்கு வந்து ஹைட் வேற, அவர் எங்கேயோ இருப்பார், அவர் மூஞ்சில் நான் எவ்வளோ அரைஞ்சாலும் இந்த சின் கிட்ட தான் அது போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் சொன்னாங்க. தென் அவர் என்ன அரேஞ்சாரு. பட் ஆக்சுவலி அப்பேரண்ட்லி தே ஹாவ் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேர் விமெனை அடிக்கிற மாதிரி காட்டக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இஃப் யூ நோட்டீஸ் ப்ரோமோவில் தான் என்ன அரையிற ஷார்ட்னு அவங்க காமிச்சிருப்பாங்க. வேர்எஸ் ஆக்சுவல் டெலிகாஸ்ட் ஆஃப் த சீரியலில் என்ன அரைஞ்சது வராது. பிரேம் என்ன அரையிற அவரோட ஃபோக்கஸ் வரும், அண்ட் நான் இப்படி போகிற அந்த ஷார்ட் தான் வரும். அண்ட் லைக் யூனோ இனிஷியலி இது சொன்னாங்கல்ல, அது முடிஞ்சதுக்கப்புறம் they were like இல்லை அடிக்கிறது ஆக்சுவலி காட்ட மாட்டேன். இப்போ ஐ வாஸ் லைக், அப்படியா, அப்போ அரையிற ஷார்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்லாம் நோட்டீஸ் பண்ணேன். அப்போ ஐ வாஸ் லைக், ஐயோ அந்த இம்பாக்ட் தெரியாமல் போயிடுமோ அப்படின்ட்டு. ப்ரோமோவில் வந்து ஐ காட் எக்ஸைட் பிகாஸ் நல்லா அடிச்சது தெரிஞ்சது. அப்புறம் டெலிகாஸ்ட்டில் அது இல்லைன்னு கேள்விப்பட்டோம். இப்போ காலையில் நான் ஹாட் ஸ்டாரில் எபிசோட் பார்க்க மாட்டேன், நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்ப்பேன். ஸோ அதனால அவங்க இப்படி அது வரலை சொன்னதும் நான் யோசித்தேன். அப்புறம் ஆப்வியஸ்லி நான் டெலிகாஸ்ட் பார்க்கவே தேவையில்லாத அளவுக்கு ரீல்ஸ் அண்ட் ரீஷேர்ஸ் எல்லாம் வரும், குட்டி குட்டி ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் வரும்போது ஐ சா தட் ஈவன் தோ அந்த என் மூஞ்சில் அவர் அடிக்கிறது தெரியலனா கூட நான் இப்படி திரும்பும்போது இந்த பக்கம் லைக் இப்படி அடிச்சது இந்த பக்கம் சீக் ஆடிச்சு. ஐ வாஸ் லைக், ஓ வாவ், லைக் சார் சொன்னது ஆக்சுவலி ஒர்க்ட் அண்ட் யூனோ தட் இம்பேக்ட் வாஸ் ரியலி குட் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது பார்க்கும்போது. ஸோ it was really nice, and I remember அது telecast ஆன அன்னைக்கே we were just sitting there and then everybody is just like, பார்த்தீங்களா அது நிறைய பேர் ரீஷேர் பண்ணுறாங்க, பார்த்தீங்களா அது நிறைய ஸ்னிப்பெட்ஸ் வருது அப்படின்ட்டு எல்லாம். அப்புறம் நானும் பார்க்குறேன், ஏன்னா ஜென்ரலாக யார் ஏதாவது மென்ஷன் பண்ணி போட்டாலோ இல்லை யாராவது எனக்கு வந்து what do I say, ஒரு எடிட் மாதிரி பண்ணி போட்டாலோ நான் அதை ரீஷேர் பண்ணுவேன். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் ஒரு எடிட் பண்ணுறதுக்கு ஓகே, இப்போது நிறைய ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜிஸ் அண்ட் ஆப்ஸ் எல்லாம் வந்திருந்தா கூட அதுக்குன்னு ஃபஸ்ட்டு ஒரு தாட் வரணும் அவங்களுக்கு. நம்ம நக்ஷத்ராக்காக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு, இல்லை அழகுமதிக்காக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அதை அவங்க பண்ணதை அவங்க போஸ்ட் பண்ணி என்னை டேக் பண்ணணும். ஒருத்தங்க இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது நான் சும்மா அதை வந்து ரீஷேர் ஒரு கிளிக் பண்ணணும். அது கூட நான் பண்ணலைன்னா ஐ ஃபீல் லைக் that's not right அப்படின்ட்டு. ஸோ லைக் யார் ஒரு ஃபேன் பேஜ் ஆரம்பித்தாலும் நான் அவங்கள ஃபாலோ பண்ணுவேன். அண்ட் யார் என்ன மென்ஷன் பண்ணி ஒரு எடிட்டோ ஏதாவது ஒன்று போட்டாங்கன்னா நான் அதை ரீஷேர் பண்ணுவேன் என் ஸ்டோரியில். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆல்சோ அ வெரி பாசிட்டிவ் திங் ஃபார் மீ. இல்லை லைக் it'll be like யாரோ எனக்காக பண்ணியிருக்காங்க, and that feeling is always special. ஸோ அதனால நான் பண்ணுவேன்.
அப்போ நான் பண்ணுறேன் டச் வுட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருந்துச்சு. The next day also there was a lot of impact. There were so many reels, there were so many எனக்கு ரொம்ப நான் லைக் ஆச்சரியமாக பார்த்தது, நிறைய பேர் அவங்க டிவியில் அதை ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் அவங்க ஒரு ரீலாக போட்டிருந்தாங்க. Then I was like, அன்றைக்கி அந்த ஸ்லாப் சீனை நம்ம எப்படி ஷூட் பண்ணுவோம், அது எப்படி நல்ல ஷார்ட்டாக வரும். ஸோ ரொம்ப சினிமேட்டிக்காக டெக்னிக்கலாக யோசித்த ஒரு விஷயம். டெலிகாஸ்ட் அன்றைக்கி தான் ஐ ரியலைஸ்ட் ஆக்சுவலி நம்ம எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு, அண்ட் வாட் இட் மீன்ஸ் டு அ லாட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன் நான். பிகாஸ் அது வெறும் ஒரு சீன் இல்லை, அது வெறும் ஒரு ஷார்ட் இல்லை, அது ஆக்சுவலி நிறைய விமெனுக்கு it spoke a lot beyond what they expected or something like that. And a lot of people who've seen the opposite, like இப்போ நானே நிறைய சீன் நடிச்சிருக்கேன் வேர் யாராவது என்ன அடித்தாங்கன்னா அந்த லைக் அடியை வாங்கிக்கிட்டு ஒரு மாதிரி அழுது இல்லை சேட் ஆகி அந்த மாதிரி இருக்கே தவிர, திரும்ப அடித்தது டக்குன்னு அடித்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. லக்ஷ்மி ஸ்டோர்ஸில் நான் அவர் பேர் சுரேஷ் தானே அதுலேயும், ஓ மை காட், லக்ஷ்மி ஸ்டோர்ஸில் என்னோட பேர் நேம் ரவியோட அண்ணன் சுரேஷா இல்லை, என்னோட மெமரி போகிறா. நீங்கள் யாராவது லக்ஷ்மி ஸ்டோர்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள். மை காட், செம்ம. ஸோ அவர் அரையிற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போது அந்த சீன் ஐ திங்க் சோஷியல் மீடியாவில் அவ்வளோ பெருசு லெவல் இருக்குது, இட் வாசன்ட் ரியலி அ பிக் டீல். பட் இங்கே அவர் அரைஞ்சு உடனே அதை அரையிற மாதிரி காமிச்சாங்கல்ல, which resonated with a lot of people, and it is true actually, because ஃபிசிக்கலாக அடிக்கிறதுங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அது குழந்தைங்கள அப்படி அடிக்கிறதே ஒரு மாதிரி தப்புன்னு நான் நினைப்பேன். பிகாஸ் இட் லீவ்ஸ், யூ டோன்ட் ஃபர்கெட் இட். அடி வாங்கினதை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ you'll always remember it, and it will be a trauma or something like that, whether you like it or not. But as an adult, being hit is huge, and definitely nobody has that right over you, most definitely not a spouse. So I don't want to divulge too much into that topic because it moves something in my heart. I don't know what that is. Like எனக்கு அப்யூஸ் அண்ட் இந்த மாதிரி ஃபிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம், எஸ்பெஷலி நவ் with the kind of things that you see happen to students and all those videos and clippings, and இது ஒரு ஆப்ஷன்னு யார் நினச்சா, இது ஒரு ஆப்ஷன் அப்படின்னு who really thought about it அப்படின்னு எனக்கு ரொம்ப தோணும். And in the middle of those protests, I saw this video of what people in power, like people who are meant to protect and people who are meant to actually guard these women, actually end up misusing their power so much. அதெல்லாம் பார்க்கும்போது சத்தியமாக it does something, like it's happening to me right now. I don't know how to explain this feeling, but என்னோட முதுகெலும்புலேருந்து என் வயிறுலேருந்து என் நெஞ்சு வரைக்கும் ஒரு மாதிரி ஆகுது. So sorry, but I will not like get into this topic too much, but maybe we'll talk about it another day. Anna madri and the scene, what it meant to people, and some of you know who you are. You DM me with your personal stories. It actually Azhagae Madhiya in the scenes ella vara enakku regular vara oru vishayam. You guys trust me with your personal stories, and இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னா அந்த சிச்சுவேஷன் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்ட்டு. when I read each one of those, it really brings me a lot closer to you and also touches me in a way that I cannot explain. நான் லைக் இதை பற்றி யார்கிட்டையுமே பேச மாட்டேன், பிகாஸ் இட்ஸ் நாட் மை ஸ்டோரி டு ஷேர். நீங்கள் என்னை நம்பி ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா, பிலீவ் மீ, ஐ ஹாவ் லைக் அ சிஸ்டர் கோட். ஓகே, ஸோ நீங்கள் என்கிட்ட ரொம்ப நம்பி சொல்கிற ஒரு விஷயத்த நான் ராகவ் கிட்ட கூட சொல்ல மாட்டேன், இல்லை இப்போது நான் ரொம்ப க்ளோஸாக இருக்க அன்ஷி கிட்ட கூட உங்கள் ஸ்டோரியை சொல்ல மாட்டேன். பட் ஐ டூ ஷேர் தட் these things leave an impact in me, and I somehow feel like
இது ஒரு கேரக்டராக இருக்கட்டும், பட் இந்த கேரக்டர் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் வர ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, it somehow makes me a better woman. Like I feel it. I feel like I'm getting a little more mature or more calmer in situation, looking at the bigger picture. சின்ன சின்ன மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குதா, அதில் இருக்கிற ஜாய் எல்லாம் இருக்குதா, பட் அதை தாண்டியும் வாழ்க்கையில் நிறைய இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி விரித்து கண்ணை விரித்து பார்க்க வைக்குது. ஸோ அந்த சீன் கொடுத்த இம்பேக்ட், அண்ட் லைக் எவ்ரிபடி, மை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, பீப்புள் ஆர் லைக், like we keep seeing these reels. Even people who haven't watched the serial are like, we saw this scene, oh my god, and the scene ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி நிறைய, and the kind of reels and support that you guys gave that scene as well was really mind blowing. So thank you so much unga ellarkume for validating that piece of work, and obviously thanks to the makers and the creators for giving me an opportunity to experience this sort of a feeling. It was very new and very impactful. Now coming to my award. So she awards lende first like in the award பத்தி நான் கேள்விப்படும்போது I felt extremely overwhelmed. It was such a like a last minute thing that I was attending this. There was this sort of a miscommunication, so I didn't even know that in the madri something is happening and this is the award that I'm getting. But award வாங்கியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி. அது என்னோட ஆக்டிங்க்கோ இல்லை பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டோ அப்படி தான் இருந்திருக்கே தவிர, இந்த உமன் ஆஃப் த டெக்கேட் அப்படின்ட்டு ஒரு அவார்ட் தான் எனக்கு கிடைச்சிது ஃபார் தமிழ் டெலிவிஷன். அண்ட் இட் வாஸ் ஸோ சரியல். லைக் ஐ கான்ட் டெல் யூ, லைக் அந்த இட் வாஸ், ஐ நோ அது ஒரு பெரிய ஸ்டேஜ், அண்ட் அது வந்து ஒரு பயங்கர ஒரு பெரிய இவெண்ட். ஓகே, லைக் நிறைய எஃபர்ட் போட்டு நிறைய பேர் அந்த ஈவெண்ட்டுக்கு பின்னாடி வேலை பார்த்துருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் எனக்கு அது எல்லாம் மறந்து போச்சு. என் மனசில் இருந்ததே உமன் ஆஃப் த டெக்கேட். லைக் அங்கே உட்காந்துட்டு இருக்கும் போதெல்லாம் திங்கிங், உமன் ஆஃப் த டெக்கேட்னா ஆமாம் இல்லை, லைக் டிவியில் நான் பார்க்காத வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் கண்டஸ்டண்ட்டாக ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஹோஸ்ட்டாக ஆப்வியஸ்லி நிறைய இருந்திருக்கேன். ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன் இன்டர்வியூஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு டீமை வச்சு ஸ்பெஷல் ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். கேம் ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்டர்வியூஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். சீரியலில் நடிச்சிருக்கேன். சின்ன கேரக்டராக நடிச்சிருக்கேன். ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். மல்டிபிள் சீரியல்ஸில் நடிச்சிருக்கேன். அவார்ட் ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். லைவ் ஈவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருக்கேன். லைக் ஒரு டிவியில் என்னெல்லாம் வருமோ, ஒரு ஏதாவது ஒரு சேனலில், நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன், என்டர்டெயின்மெண்ட் சேனலில் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் டிவியில், சத்தியம். அப்போது ஆமாம் இல்லை, அண்ட் இதெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலேயே நான் பண்ணியிருக்கேன். ஒரு டெக்கேடுக்கு மேலேயே இந்த வேலையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் யாரோ அது நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, லைக் ஐ மீன் அவங்க இவ்வளோ நோட்டீஸ் பண்ணி எனக்கு அந்த அவார்ட் கொடுத்தாங்களே எனக்கு தெரியல. பட் அங்கே நான் போகும்போதே தி ஆர்கனைசர்ஸ் வர் லைக், ஐ வாஸ் லைக் நிஜமாக இதுதான் அந்த அவார்டா, இந்த டைட்டில் தான் அந்த அவார்டுக்கு டைட்டில் அப்படின்போது, ஆமாம் யூ ஹாவ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேட்டகரிஸ் அப்படின்லாம் சொல்லி என்னை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக் ஆமாம் இல்லை, லைக் திஸ் இஸ் ஸோ ஸ்வீட் அண்ட் திஸ் இஸ் ஸோ தாட்ஃபுல். இந்த மாதிரி நிறைய அவார்ட் டைட்டில்ஸ் நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேங்க. எனக்கு வந்து இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு தோணும், வாவ், லைக் இது ஆக்சுவலி இட்ஸ் லைக் வேலிடேட்டிங் தர் என்டையர் லைஃப் டைமில், லைக் தட் ஒர்க் அண்ட் எவ்ரி திங் தட் தேர் டூயிங் ஆர் ஹவ் டன். ஸோ எனக்குமே அந்த மாதிரி இருந்தது. ஒரு லைக் நான் சம்டைம்ஸ் ஜோக்காக சொல்லுவேன். இப்போ கூட நான் வந்து சில பேரை இன்டர்வியூ பண்ண ஸ்னிப்பெட்ஸ்லாம் அவங்க மூவி ரிலீஸ் அப்போது யாராவது எடுத்து போட்டாங்கன்னா, இதெல்லாம் போன ஜென்மத்தில் பண்ண மாதிரி இருக்கே, லைக் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கே, ஆமாம் இல்லை இதெல்லாம் நான் பண்ணலை, இந்த ட்ரெஸ்லாம் நான் தான் போட்டேன்ல, இந்த ஹேர் ஸ்டைல் நான் பண்ணலை, அன்றைக்கி இந்த ஸ்டைலிங் இருந்துச்சுல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாள் முன்னாடி நடந்ததுப்பா அப்படிங்கிற ஒரு மெமரி இருக்கும். ஆனால் இந்த அவார்ட் வாங்கும்போது எவ்ரி திங் ஜஸ்ட் flashed in front of my eyes. So many faces that
have taken me from one place to another to another to another to another அப்படின்ட்டு. And so many things that have happened, so many wonderful opportunities that I've gotten, so many sleepless nights that I've had, so many days where I've just compromised on everything else, like sleep, health, special events in the family, friends' birthday parties, doing everything that my friends were doing as kids, இது பண்ணலாம் அது பண்ணலான்னு அவங்க பண்ண நிறைய விஷயங்களை நான் பண்ணாமல் நான் என் வேலைக்காக ஓடிட்டு இருந்தேன், என் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் இருந்தேன்ல. அது எல்லாத்தையும் வேலிடேட் பண்ணி அந்த ஒரு அவார்டு இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இதில் எனக்கு கிடைச்ச இன்னொரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம், இது ஆக்சுவலி பிளான்ட் இல்லை. நான் ஃபஸ்ட்டு இது ஒரு சொதப்பல் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு சொதப்பலே இவ்வளோ சூப்பராக சொதப்புமா அப்படின்னு நான் நினச்சேன். விச் வாஸ் அன்றைக்கி ஆக்சுவலி என்னோடய ஷூட் இருந்தது அழகே அழகு. இப்போ நான் ஸ்பெஷல் பெர்மிஷன்லாம் வாங்கியிருந்தேன், என்னை கொஞ்சம் சீக்கிரம் விடுங்க அப்படின்ட்டு. பிகாஸ் நான் அழகாக க்யூட்டாக ரெடி ஆகி போய் அந்த அவார்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். கோணு பொட்டு. ஸோ நான் ரொம்ப ஸ்பெஷலாக அந்த அவார்டுக்கு ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டு போயிடலாம். என்கிட்ட ஒரு பட்டுப்புடவையெல்லாம் இருந்தது, ப்ளவுஸ் தைச்சு. ஸோ தாட் ஓகே பட்டுப்புடவையில் போய் அவார்டு வாங்கலாம், நம்ம அப்படி அவார்டு வாங்கினதே இல்லை அப்படின்ட்டுலாம் நினச்சேன். ஆனால் அன்றைக்கி எனக்கு ஷூட் டிலே ஆகிட்டே இருந்துச்சு. அண்ட் ஏன் டிலே ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீனுக்காக. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அந்த சீனை முடிச்சுட்டு நான் அப்படியே அந்த ட்ரெஸ்லேயே போயிட்டேன். பிகாஸ் ஒன்று அந்த சீனுக்கு நடுவில் எனக்கு அவங்கக்கிட்ட நான் கிளம்பணும்னு சொல்கிற இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இல்லை. நான் ஜென்ரலாக சொல்லுவேன் இந்த மாதிரி சீக்கிரம் போகணுன்னா கொஞ்சம் போகணும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, கொஞ்சம் சீக்கிரம் போகணும், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது 2-3 சென்டென்ஸாக சொல்லுவேன். ஆனால் அன்றைக்கி அந்த சீனுக்கு நடுவில் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எனக்கு தோணலைங்கிறதுனால நான் அது அப்படியே போகட்டும்னு விட்டுட்டேன். அண்ட் இந்த அவார்ட் நடத்துகிறவங்க கிட்டேயும் ஒரு டைம் ப்ராமிஸ்ட் ஆகி இருந்தது இல்லை, இத்தனை மணிக்கு நட்சத்திரா வந்துடுவாங்க அப்படின்ட்டு. அந்த டைமிங்லேருந்தும் ரொம்ப டிலே பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஐ went to the venue directly in Azhagu's costume because there was really no time to change or no time to go back home and then change and go அப்படின்ட்டுலாம். ஸோ அதனால I just went in Azhagu's dressed as Azhagu, and think about it, woman of the decade அப்படின்னு சொன்னாலே இட்ஸ் லைக் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நான் சஸ்டெயின் ஆகிருக்கேன் டெலிவிஷனில் அப்படின்னு இருந்தாலும் அன்னைக்கு அந்த அவார்ட் வாங்குகிற அன்னைக்கு கூட எனக்கு ஒர்க் இருந்துச்சு, டச் வுட். அண்ட் நான் ஒர்க்குக்கு போனேன். அண்ட் ப்ளஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீன் நான் நடித்தேன். லைக் ஏதோ ஒரு ஒர்க் அப்படின்ற இது இல்லாமல் ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு, அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு, என்னோடய டீம் பிடிச்சிருக்கு, என்னோடய ப்ரொடக்ஷன் பிடிச்சிருக்கு, என்னோடய ஃபுல் யூனிட் பிடிச்சிருக்கு, என்னோடய கோ ஆர்டிஸ்ட் பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி இவ்வளோ ஹாப்பியாக நான் ஒர்க் பண்ணுறேன்ல. அண்ட் நான் ராகவோடு போனேன். நான் ஆரம்பத்தில் என்னோடய ஷூட்டிங்கெல்லாம் நான் எங்கள் அம்மாவோடு வந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போது எங்கள் அம்மாவை தாண்டி என்னோடய ஹஸ்பண்ட் கூட நான் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் போகிறேன். எங்கள் அம்மா என்னை எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்களோ பண்ணிகிட்ருக்காங்களோ. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற என்னோடய ஃபேமிலி மை ஃபாதர், மை பிரதர், அவங்கெல்லாம் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு இன்றைக்கி என் மாமனார் மாமியார், என் இன்லாஸ் சைடில் இருக்கிற எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபார்ச்சுனேட். பட் அதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. அண்ட் இதுவும் முடிஞ்சு போகல. இப்போ என்னோட இட்ஸ் நாட் எண்டிங் ஹியர். இதுக்கப்புறமும் இது தொடரும் அப்படின்றதுலாம் ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. அண்ட் அந்த அவார்டும் எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. அதையும் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு. பட்
எனக்கு வந்து அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஐ திங்க் தட்ஸ் வாட் யூ ஆல் ஹவ் பிகம் ஃபார் மீ. எனக்கு வந்து ஒரு விஷயம் எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா அதை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போது. ஸோ ஐ ஹோப் நான் வந்து ரெடி ஆகிட்டே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கதையை சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் என்னோடய கதையை நீங்கள் கேட்டதுக்கு. இதுக்கப்புறம் நான் போய் ரெடி ஆகிட்டு ஷூட்டிங் கிளம்ப போகிறேன். இந்த 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 விஷயத்த உங்களுக்கு சொல்கிற வரைக்கும் எனக்கு ஒர்க் இருக்கு. ஐம் ஜஸ்ட் லைக் ஸோ கிரேட்ஃபுல். இதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும்னு தாங்க எப்போவுமே வேண்டணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா அதுக்கான விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி தட்ஸ் வாட் எவ்ரிபடி வாண்ட்ஸ். ஸோ ஐ ஹோப் தட் உங்களோட லைஃப்லையும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்ட்டு. வர்ச்சுவல் ஹக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். லாட்ஸ் ஆஃப் லவ். Bye.